இந்த வீடியோல ஒரே வருஷத்துல அதிக படங்கள் எந்தெந்த நடிகர்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடிகர் ரஜினிகாந்த் இவர் 1978வது வருஷத்துல 21 படங்கள் நடிச்சிருக்காரு. நடிகர் கமலஹாசன் இவர் 1978வது வருஷத்துல 19 படங்கள் நடிச்சிருக்காரு. நடிகர் விஜயகாந்த் இவர் 1984வது வருஷத்துல 18 படங்கள் நடிச்சிருக்காரு. நடிகர் மோகன் இவர் 1984வது வருஷத்துல 19 படங்கள் நடிச்சிருக்காரு. நடிகர் சத்யராஜ் இவர் 1985வது வருஷத்துல 28 படங்கள் நடிச்சிருக்காரு. நடிகர் சரத்குமார் இவர் 1990வது வருஷத்துல 18 படங்கள் நடிச்சிருக்காரு. நடிகர் பிரபு இவர் 1988வது வருஷத்துல 14 படங்கள் நடிச்சிருக்காரு. நடிகர் கார்த்திக் இவர் 1982வது வருஷத்துல 10 படங்கள் நடிச்சிருக்காரு. நடிகர் ராமராஜன் இவர் 1989வது வருஷத்துல 8 படங்கள் நடிச்சிருக்காரு. நடிகர் அஜித் குமார் இவர் 1999வது வருஷத்துல 6 படங்கள் நடிச்சிருக்காரு. நடிகர் விஜய் இவர் 1996வது வருஷத்துல 5 படமும் 1997வது வருஷத்துல 5 படமும் நடிச்சிருக்காரு. நடிகர் விக்ரம் இவர் 1996வது வருஷத்துல 6 படங்கள் நடிச்சிருக்காரு. நடிகர் பிரசாந்த் இவர் 1992வது வருஷத்துல 6 படங்கள் நடிச்சிருக்காரு. நடிகர் விஜய் சேதுபதி இவர் 2016வது வருஷத்துல 6 படங்கள் நடிச்சிருக்காரு. நடிகர் தனுஷ் இவர் 2011வது வருஷத்துல 5 படங்கள் நடிச்சிருக்காரு. நடிகர் கௌதம் கார்த்திக் இவர் 2017வது வருஷத்துல 5 படங்கள் நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் நடித்த நடிகர்களில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், அவங்க நடித்ததுலேயே எந்த படம் உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.